எழுத்துப்படிதான் வரல. ஒன் டேப் படிவான், ஒன் டேப் படிச்சா அடிக்கிற புல்லட் மானத்தை பாக்குது. சரி மானத்தை பாத்துச்சுன்னு கீழே இருக்க ஸ்கிரீனை பார்த்தா ஆப்போனன்ட் என்ன பிடிச்சி. இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா அதுக்கான பர்ஃபெக்டான சென்சிட்டிவிட்டி அண்ட் செட்டிங்ஸ் ஏன் கிட்ட இருக்கு. அது லோ அண்ட் டிவைஸா இருந்தாலும் சரி, ஹை அண்ட் டிவைஸா இருந்தாலும் சரி. மர்க்கா சொல்லு. அது லோ அண்ட் டிவைஸா இருந்தாலும் சரி, ஹை அண்ட் டிவைஸா இருந்தாலும் சரி. மர்க்கா சொல்லு. அது லோ அண்ட் டிவைஸா இருந்தாலும் சரி, ஹை அண்ட் டிவைஸா இருந்தாலும் சரி. ஓத்து விடுவோம் பாட்டுக்கு, ஓத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. பின்ன என்ன ப்ரோ, எந்த லோ அண்ட் டிவைஸ்? என் மச்சா கோவிந்த சாமி தான் ஹை அண்ட் டிவைஸ். எங்க ரெண்டு பேர் டிவைஸ் ஆச்சு விளையாடிருக்கா. லோ அண்ட் டிவைஸ் எப்படி லேக் ஆகும் தெரியுமா? ஹை அண்ட் டிவைஸ்ல அக்யூரசி எப்படி மிஸ் ஆகும் தெரியுமா? வந்துட்டாரா சென்சிட்டிவிட்டி தரன்ட்டு. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டவுட் இருக்குன்னு எனக்கும் தெரியும். அதனால தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். 3GB 4GB 6GB 8GB 12GBன்ட்டு லோ அண்ட் டிவைஸ்லேருந்து ஹை அண்ட் டிவைஸ் வரைக்கும் என்கிட்ட இருக்குது. இது எல்லா டிவைஸ்லையும் நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த எல்லா டிவைஸ்லையும் நான் யூஸ் பண்ணுற பர்ஃபெக்ட் சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸு ஃபயர் பட்டன் சைஸ்னு ஒட்டு மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு நான் தரேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண மட்டும் பாருங்கள். கூடவே நான் சொல்கிறேன் இந்த செட்டிங்ஸ் அண்ட் சென்சிட்டிவிட்டிலாம் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் எந்த டிவைஸ் வச்சுருந்தாலும் சரி, இந்த வீடியோ கடைசியில் ஒரு வேறு லெவல் ட்ரிக் ஒன்று வச்சுருக்கேன். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேசி ரீகாயில் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த செட்டிங்ஸ் அண்ட் சென்சிட்டிவிட்டியை வச்சுட்டு வீடியோ கடைசியில் போய் பாருங்கள், உங்களுக்கு அந்த ட்ரிக் கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு லோ அண்ட் டிவைஸ்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். உங்ககிட்ட இருக்க லோ அண்ட் டிவைஸு 4GB 3GB 2GB ரேமாக இருக்குன்னா நான் சொல்கிற இந்த ஒரு சென்சிட்டிவிட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் கேம் பிளேயில் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் வச்சிருக்க லோ அண்ட் டிவைஸில் வைக்க வேண்டிய சென்சிட்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 196, ரெட் டாட் 35, இந்த 2x பார்த்தீங்கன்னா 48, 4x பார்த்தீங்கன்னா 130. அப்படியே இந்த ஸ்னைப்பர் ஸ்கோப் பக்கம் வந்தீங்கன்னா 86 வச்சுக்கோங்க. ஃப்ரீ கேமரா பட்டன் 90 வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற ஃபயர் பட்டன் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 47 வச்சுருக்கேன். உங்களோட ஸ்க்ரீன் சைஸை பொறுத்து இதை நீங்கள் 45லேருந்து 50க்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற செட்டிங்ஸு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்து ஹை எஃப்பிஎஸில் வச்சு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஸ்டாண்டர்டில் வச்சா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை வச்சிடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு இதில் இருக்க ஒட்டு மொத்த அனிமேஷனையும் ஆஃப் பண்ணுறங்க. அப்போ தான் உங்களோட கேம் பிளே நீங்கள் நினச்ச மாதிரி ஸ்மூத்தாக விளையாட முடியும். பயங்கர ஸ்மூத் இல்ல, நல்ல ஸ்மூத். சரி ப்ரோ, இதுக்கு டிபிஐ எவ்வளோ யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நான் டிபிஐ 490 யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது பக்காவாக இருந்துச்சு. சரி ப்ரோ, இவ்வளோ திருத்தி நான் யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறமும் என்னோட மொபைல் லேக் ஆச்சா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் உங்களோட மொபைலை இந்த மாதிரி டேபிள் மேலே எடுத்து வச்சுருங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மிட்ரேஞ்ச் மோவன் 6GB ரேம் டிவைஸு நான் வச்சுருக்கேன். இந்த போக்கோ 6GB ரேம் டிவைஸில் நான் என்னென்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற சென்சிட்டிவிட்டி இதில் ஜென்ரல் நான் எவ்வளோ வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா 189 வச்சுருக்கேன். ரெட் டாட்டு 53, 2x 84, 4x 31. ஸ்னைப்பர் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா நான் 68 யூஸ் பண்ணுறேன். கடைசி இந்த ஃப்ரீ கேமரா பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 93 யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 6GB ரேம் டிவைஸில் நான் யூஸ் பண்ணுற ஃபயர் பட்டன் சைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் 43 யூஸ் பண்ணுறேன். உங்களோட டிஸ்பிளே சைஸை பொறுத்து நீங்கள் 40லேருந்து 45க்குள்ளே வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி இதில் நான் யூஸ் பண்ணுற டிபிஐ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 445 யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது பக்காவாக யூஸ் ஆச்சு. அதே மாதிரி கேம் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்மூத் ஹை எஃப்பிஎஸ்ல தான் ப்ளே பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டிவைஸ்க்கு சூட் ஆச்சு. நீங்களும் இதே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட மொபைல் ஹீட்டிங் ப்ராப்ளம், பிளாக் ப்ராப்ளத்தை கம்மி பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற என்னுடைய 8GB ரேம் டிவைஸில் நான் யூஸ் பண்ணுற சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ் அண்ட் ஃபயர் பட்டன் சைஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுங்கப்பா. என்னுடைய 8GB ரேம் டிவைஸில் நான் யூஸ் பண்ணுற சென்சிட்டிவிட்டி அதில் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எவ்வளோ வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 178 வச்சுருக்கேன். ரெட் டாட் பார்த்தீங்கன்னா 69 வச்சுருக்கேன். 2x 120யும் 4x 120யும் வச்சுருக்கேன். கூடவே இந்த ஸ்னைப்பர் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா 48 வச்சுருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ கேமரா பட்டன் பார்த்தீங்கன்னா 39 வச்சுருக்கேன். இந்த ஒரு சென்சிட்டிவிட்டி இந்த அப்டேட்டுக்கு ஓரளவு எனக்கு ரீகாயிலை கண்ட்ரோல் பண்ணி என்னோட கேம் பிளேக்கு யூஸ் ஆச்சு. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற செட்டிங்ஸு இதுலேயே நான் 2 வேரியண்ட் யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்க்கு எப்பயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்மூத்தும் ஹை எஃபிஎஸும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம விளையாடுற இடம் சின்னது, ஆனால் எனிமீஸ் ரொம்ப பக்கத்தில் இருப்பாங்க. எனிமி பக்கம் வந்து எப்படி லேக் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அதனால நான் கஸ்டம்ஸ் சிஎஸ் விளாட்றேன்னா ஸ்மூத் ஹை எஃபிஎஸ் வச்சுப்பேன். இதுவே நான் அப்படியே பிஆர் பக்கம் தலையை காட்டுறேன்னா ஸ்டாண்டர்ட் ஹை எஃபிஎஸ் வச்சுப்பேன். ஏன்னா அப்போ தான் புல்லட் எந்த பக்கம் வந்து வருது இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நோட்டீஸ் பண்ணி என்னால் விளையாட முடியும். ஏன்னா இதில் எனிமி ரொம்பவே லாங் ரேஞ்சில் இருப்பாங்க, அவங்களோட மூவ்மெண்ட்டும் தெரியும். அதனால நான் பிஆர்னு வரும்போது ஸ்டாண்டர்ட் ஹை எஃபிஎஸ் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு பக்காவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஃபயர் பட்டன் சைஸு நான் வந்து பார்த்தீங்கன்னா 51 வச்சுருக்கேன். உங்கள் ஸ்க்ரீன் சைஸ் பொறுத்து நீங்கள் 50லேருந்து 55 அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு 51 பக்காவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற டிபிஐ. நான் டிபிஐ எவ்வளோ யூஸ் பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா நான் 530 யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது இப்போ பக்காவாக இருக்காது. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 12 GB RAM ஹை அண்ட் டிவைஸ் யூசர்ஸ். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த புது ஃபோன் வாங்கினதுலேருந்து எனக்கு இதான் பிரச்சனையே. ஏன்னா ஹை அண்ட் டிவைஸ் எந்த அளவு ஃபாஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவு அக்யூரஸியும் எய்ம் லாக்கும் சுத்தமாக லாக் ஆகாது. நான் இந்த அப்டேட்டுக்கு யூஸ் பண்ணுற என்னுடைய சென்சிட்டிவிட்டி சொல்கிறேன், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் யூஸ் பண்ணுற சென்சிட்டிவிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் 145 வச்சுருக்கேன், ரெட் டாட்டு 96, 2x 39, 4x 23, ஸ்னைப்பர் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா 11. அதே மாதிரி ஃப்ரீ கேமரா பட்டன் எவ்வளோ வச்சிருக்கேன்னா 28 வச்சிருக்கேன். இந்த ஒரு சென்சிட்டிவிட்டி எனக்கு எய்ம் லாக் அண்ட் ரீகால் ப்ராப்ளத்தை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபயர் பட்டன் சைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நான் 39 யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 35 to 40க்குள்ளே உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் யூஸ் பண்ணுற கேம் செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் ஸ்டாண்டர்ட் ஹை எஃபிஎஸ் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இது பக்காவாக இருந்துச்சு, நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலாக நான் யூஸ் பண்ணுற டிபிஐ. நான் இதுக்கு எவ்வளோ டிபிஐ யூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா 510 யூஸ் பண்ணேன். எனக்கு இது பக்காவாக இருந்துச்சு, நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த ஒரு பக்காவான ட்ரிக்கை இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இத்தனை டிவைஸை கொண்டு வந்து ஒவ்வொரு டிவைஸிலும் நான் விளையாடி உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான சென்சிட்டிவிட்டி அண்ட் செட்டிங்ஸை சொல்கிறேனே, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்களா? மற்ற யூடியூபர்ஸ்லாம் இந்தளவு பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் உங்களுக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறேன்ல, எனக்காக ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பல வீடியோவில் கேட்டேன், ஒரு வீடியோ கூட லைக் 5K லைக்ஸ் தாண்டதில்லை. இந்த வீடியோலாச்சும் தாண்டுதான் பார்ப்போம். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இதே பிரச்சனையில் சிக்கி செத்துக்கிட்டு இருப்பான், அவனுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டு இப்பயாச்சும் இந்த சென்சிட்டிவ் வச்சு விளையாடுறான்னு சொல்லி விடுங்க. இவ்வளோ தூரம் இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ட்ரிக் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ட்ராக் பிரச்சனை, இந்த ஹெட்ஷாட்டில் லாக் ஆகாது, இந்த எய்ம் லாக் பிரச்சனை, இந்த புல்லட் சதுற பிரச்சனைன்னு ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இந்த கேம் உங்களுக்கு செம்ம தலைவலியை கொடுத்து செம்ம டென்ஷன்